ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் vlog. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஆட்டுப்பாலில் செஞ்ச சூப்பரான ஹெல்த்தியான சருமத்துக்கு எந்தவித பிரச்சனையும் தராத சூப்பரான சோப்பு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டுப்பால் சோப் பேஸ்ட் தான். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆட்டுப்பாலால் செஞ்ச சோப் பேஸ்ட். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல ஒரு பளபளப்பையும் ஸ்கின் வந்து இந்த வின்டர்லலாம் யூஸ் பண்ணும் போது ட்ரையாக இருக்கும் இல்லையா ஸ்கின், அதெல்லாம் இல்லாமல் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான பொருள்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் தரும். ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுருக்கோம். இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய சரும பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நல்லா பளபளன்னு நல்லா வழுவழுன்னு சூப்பராக வச்சுருக்கோம். இதை வந்து சோப் பேஸை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக சேர்த்து நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும் போது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி இவ்வளோ சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் முக்கியமான ஒரு 3-4 பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னென்னா, இதில் சேர்த்துருக்க பொருள் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சேர்த்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஸ்கின் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த ஆட்டுப்பால் வந்து ஸ்கின்னுக்கு தேய்க்கும் போது தோல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லா சூப்பராக வச்சுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு நல்லா தாராளமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பிலை எடுத்துக்கிறேன். அது கூட வந்து 2 கைப்பிடி அளவுக்கு துளசி, 1 கைப்பிடி அளவுக்கு குப்பை மேனி எடுத்திருக்கேன். இது 3மே வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. இப்போ வெயில் காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து வேர்க்குரு கட்டிகள், ஹீட்டு கட்டி அந்த மாதிரி நிறைய வரும். இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்துக்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா வழுவழுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு அம்மி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிட்டு ஒரு துணியில் போட்டு வடிகட்டினீங்கன்னா நல்லா சாறு மட்டும், வேப்பிலையோட சாறு மட்டும் சூப்பராக வரும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா சோப் பேஸ்ட் வந்து அந்தளவுக்கு திக்காக வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் துணியில் கூட நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டியில் போட்டு வடிகட்டி சுத்தமாக வந்து நான் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதோட சக்கையை மட்டும் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இதில் போட்டு தேய்ச்சோம்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அதனால் வந்து நான் இதை சுத்தமாக வடிகட்டி அதை சாரை மட்டும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வேப்பிலை இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும்னு இல்லை. நீங்கள் கொஞ்சமான அளவில் செய்கிறீங்கன்னா வேப்பிலை, துளசிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அதிக அளவில் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு செய்கிறீங்கன்னா இதோட அதிகமாக கூட எடுத்துக்கலாம். சாறு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். இதில் மஞ்சத்தூள் வந்து பெண் குழந்தைங்களுக்கு தான் நான் குளிப்பாட்ட போகிறேன்றதுனால கலர் கொடுக்கக்கூடிய மஞ்சள் தான், முகத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தான் நான் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் தான் எடுத்துக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட்டிகள் இருந்தால் சோப்பு வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு வித கட்டிகளும் இல்லாமல் சூப்பராக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்டாக சூப்பராக வச்சுருக்கும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நம்ம வந்து முகத்துக்கு வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது நல்லா வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக செய்யணுன்னா டீ கப் இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி சோப்பாக நான் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் எந்த பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கணும். அப்போ தான் டீமோல்ட் பண்ணும்போது சூப்பராக வந்து சோப் உடையாமல் சூப்பராக வரும். நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் செய்ய முடியாது, எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோப் பேஸை வந்து நான் அடியில் வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதித்த பிறகு இது ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி எதுவுமே படாத அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைஞ்சி வரணும். நம்ம வந்து அதிக அளவில் போட்டால் கூட இது ஆட்டுப்பால்ன்றதுனால கரைஞ்சி நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். எடுக்கும் போது அதிகமாக இருக்கும், கரைஞ்சி வரும்போது கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் உங்களுக்கு ஆட்டுப்பால் பேஸ் வேண்டான்னா நார்மல் சோப் பேஸ் கூட இருக்கும், அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவும் வாங்க விருப்பம் இல்லைன்னா அந்த பியர் சோப் இருக்கும் இல்லையா, எல்லோ கலர் சோப்பு, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்லாம் அதில் தான் செய்வேன். இப்போ வந்து இதில் செய்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் சூப்பராக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வடிகட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடலை மாவு, மஞ்சத்தூள், எண்ணெய்லாம், அந்த மிக்ஸை வந்து நல்லா வந்து கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நான் சிம்மில் வச்சுட்டு இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டுப்பாலும் இந்த
வேப்பிலை மஞ்சள்லாம் கலந்து வச்சுருக்க அந்த மிக்ஸும் வந்து நல்லா வந்து சேர்ந்து வரணும். இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. அடுப்பை கூட ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிளாஸ்டிக் டப்பா, அதில் வந்து உடனே ஊற்றிக்கணும். இல்லைனா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு எந்த பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ சோப் மோல்டுலாம் சூப்பராக ரோஸு, அப்புறம் ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரிலாம் சூப்பராக சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. அந்த மாதிரி மோல்டு, அந்த மாதிரி மோல்டில் கூட ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சோப்பு. நம்ம கடையில் வாங்குகிற சோப்போட இந்த சோப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சூப்பரான ஹெல்த்தியான சோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டேன். இதை வச்சுட்டு நம்ம வெளியவே வச்சாலும் இது வந்து சூப்பராக வந்து கட்டியாகி வந்துடும். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும் வெளியே வச்சுட்டு நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ காலையில் காட்டுறேன் பாருங்கள் சோப் எந்த அளவுக்கு செட் ஆகி சூப்பராக இருக்குன்னு. நம்ம வந்து சோப் பேஸ் வாங்கும் போது நல்ல தரமான சோப் பேஸாக வாங்கி வச்சுக்கணும். பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அதை மாதிரி பார்த்து வாங்கி வச்சுட்டா தான் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும் போது பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம சேர்க்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் சேர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இதை வந்து டிமோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கீழே வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக வந்து கழுத்து தட்டினீங்கனாவே சூப்பராக வந்துடும். ஒரு சோப்பும் எவ்வளோ சூப்பராக வந்து இது பாருங்கள். இந்த சோப்பை வந்து நம்ம அதாவது செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கரையாது. நம்ம உடனே யூஸ் பண்ணலாம், பட் சீக்கிரம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நீங்கள் உடனே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அப்புறம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான இல்லை வழுன்னு சூப்பராக இருக்குது ஸ்கின்னு. இது வந்து எங்கள் குட்டி ஸ்கின்னுக்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வந்து காலி பண்ணி முடிச்சுடுவாங்க. அதனால் வந்து நான் ஒரு சோப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி 2 பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு சோப்பு கொடுத்துருக்கேன். நல்லா வந்து இது நல்லா வந்து சூப்பராக நுர வரலாம் சொல்ல முடியாது. நம்ம டெடிபியர் சோப்பு யூஸ் பண்ணால் நல்லா மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு அந்த அளவுக்கு தான் லைட்டாக நுர வரும். ஆனால் வந்து நல்லா வழுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா விரல்கள்லாம் அழகாக தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்து நல்ல ஒரு பலன்னு இருக்குது ரெண்டு பேரோட ஸ்கின்னும். இந்த வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.